ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை மறுரூபமாக்கும், அது விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக அது மாற்றும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்ததின் விளைவு என்ன என்பதை இங்கே போதிக்கிறார். மத்தேயு 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அல்லேலூயா. கவனித்து பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பு பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாது என்று அவர் பக்கத்தில் வைத்துக்கொண்டே அவன் சொன்னான். என்றால் அங்கே இருக்கிற குழப்பங்களை கண்டு அவன் கலங்கி போனான். பிறகு போய் சத்தியம் செய்தான். பிறகு இயேசுவை அவன் சபித்தான். அப்பொழுது சேவல் கூவியது. இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்பு நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் இயேசு முன்னுமே சொல்லியிருந்தார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்தார். அவர் உள்ளம் உடைந்து மனம் கசந்து அவன் வெளியிலே போய் அழுது தன் பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அவன் கேட்டான். இது மாம்சீக பேச்சுக்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றபோது இதோ அதே பேதுரு என்ன போதிக்கிறார்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். வானத்தின் கீழெங்கும் எல்லா தேசங்களுக்குள்ளும், எல்லா நாடுகளுக்குள்ளும், எல்லா மதங்களுக்குள்ளும், எல்லா ஜாதி ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை. கவனித்து பார்த்தீர்களா? முன்பு பேசியது மாம்சீக பேச்சு, இப்பொழுது பேதுரு பேசுவது ஆவியானவருடைய பேச்சு. இதுதான் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு போதகன் அவன் வாயில சத்தியம் மாத்திரம்தான் வெளிப்படும். பாவத்தை கண்டித்து போதிக்கும் சத்தியம் வெளிப்படும். பரலோக ஆசீர்வாத சத்தியம் வெளிப்படும். மெய்யான மனம் திரும்புதலுடைய அந்த ரட்சிப்பு அவர்கள் வாயிலே வெளிப்படும். ஆவியானவர் இதைத்தான் பேசுவார். அவர்தான் ஆண்டவர் சொன்னார், பேசுவது நீங்கள் அல்ல, என் பிதாவி ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார். ராஜ்யங்களுக்கு முன்பு அப்போஸ்தலர்கள் எதிர்த்து நின்று இயேசுவை அறிவித்தார்கள். ராஜாக்களுக்கு முன்பு அறிவித்தார்கள். ஜாதி ஜனங்களுக்கு முன்பு அறிவித்தார்கள். மத தலைவர்கள் முன்பு கலங்காமல் பயப்படாமல் இயேசுவே கர்த்தர் என்று அறிவித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைய கிறிஸ்தவர்களை தொட வேண்டியது மிக அவசியம். கிறிஸ்தவ பாஸ்டர்கள், போதகமார்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவ கணவன் மனைவி எல்லோரையும் ஆவியானவர் இன்றைக்கு தொட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லோரும் சத்தியத்தினால் நாம் நிரம்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, சத்திய ஆவியால் எங்களை நிரப்பி சத்தியத்தினால் எங்களை மறுரூபப்படுத்துகிறீர். ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவனே, இதோ ஆவியினாலே நாங்கள் நிரம்பி பரிசுத்த ஆவியானவரே எங்களிலிருந்து பேசும்படி எங்கள் ஜீவிய காலமெல்லாம் நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.